குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் பேசின ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா ஆக்கியிருக்கு. அவர் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே விழுப்புரத்துல மாநாடு நடத்துறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் மறுப்பு தெரிவிக்காம அங்க கொடி கம்பங்கள் நடுறதுக்குமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல எடப்பாடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ அவமானப்பட்டு அந்த கூட்டணியில இருக்கணுமா, எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியுமே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க 234 தொகுதிகள்ல 230 தொகுதிகள்ல ஜெயிப்போம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரதான கட்சி அதிமுக கூட்டணியில இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அரசியல் வட்டாரத்திலேயே பேசும் பொருளா ஆகியிருக்கு. இவரு எந்த கட்சியை சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாஜக அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால பாஜக இருக்க இடத்துல கண்டிப்பா காங்கிரஸ் வரமாட்டாங்க, அது உறுதியாயிருச்சு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா விசிகா, அதுக்கப்புறம் இருக்கிறது சிபிஎம், இந்த கட்சிகளுக்கு இப்பதான் எடப்பாடி அவர்கள் அழைப்பே விடுத்திருக்காரு. சோ இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இந்த அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருந்து இவங்களோட அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க. சோ இதுவுமே டவுட் தான். அடுத்து இருக்கக்கூடிய கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலம் முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் நாம் தமிழர் சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்காக சில திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது சீமான் அவர்கள் நடத்தின ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லியுமே இருந்தார், இந்த மாதிரி அதிமுக பாஜக எங்களை கூட்டணியில எடுக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன சொல்ல வராங்கன்னா, கடந்த கால தேர்தலில் அதாவது கொள்கை ஒரே மாதிரி இல்லாத கட்சிகள் இணைஞ்சது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அதே போல அதிமுகவிலுமே எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இதனால அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுவே நாம் தமிழர் கட்சி அதிமுகல இணையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்கள் சொன்ன கட்சி எதுவா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.